இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மராட்டியர் ஆட்சி. ஏகோஜி கிபி 1676 தஞ்சையை கைப்பற்றி அங்கு முதலில் மராட்டியர் ஆட்சியை நிறுவினார். அவள் உட்பட 13 மராட்டிய மன்னர்கள் தஞ்சையிலிருந்து ஆட்சி புரிந்து வந்தனர். இவர்களைத்தான் நம்ம தஞ்சை மராட்டியர் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவர்கள் கிபி 1676 முதல் 1855 வரை 180 ஆண்டுகள் தஞ்சையில் ஆட்சி புரிந்தனர். இவர்களுள் ஏகோஜி, ஷாஜி, முதலாம் சரபோஜி, துக்காட்ஜி, பிரணாப் சிங், துல்ஜால்ஜி, இரண்டாம் சரபோஜி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். ஏகோஜி கிபி 1676 முதல் 1684 வரைக்கும். இவருக்கு வெங்காஜி என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இவர் மராட்டிய போன்ஸ்லே மரபிலே தோன்றிய ஜாசி போன்ஸ்லே என்பவரின் மகனாவார். ஜாசி போன்ஸ்லே பீஜாப்பூர் சுல்தானிடம் படைத்தலைவராக பணியாற்றுகிறார். அந்த காலத்தில் இஸ்லாமிய மன்னர்கள் தங்களுக்கு வெற்றி தேடித்தந்த படைத்தலைவர்களுக்கு தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டில் உள்ள ஒரு சிறு நிலப்பகுதியை குறிப்பிட்ட காலம் வரை ஆட்சி செய்வதற்கு உரிமையாக வழங்கியிருக்கிறாங்க. அந்த நிலப்பகுதிக்கு பேர் ஜாகீர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. சாஜி போன்ஸ்லே தென்னிந்தியாவில் படையெடுத்து பெற்ற வெற்றிக்கு மகிழ்ந்த பீஜாப்பூர் சுல்தான் அவருக்கு பெங்களூர் பகுதியை ஜாகீராக வழங்கினான். சாஜி போன்ஸ்லேக்கு 2 மனைவி இருந்தாங்க. முதல் மனைவி பேர் துர்காபாய் ஆவார். இவருக்கு கிபி 1630 ஏகோஜி பிறந்தார். இரண்டாவது மனைவி பேர் ஜிஜாபாய். இவருக்கு கிபி 1629 சத்ரபதி சிவாஜி பிறந்தார். சத்ரபதி சிவாஜி தக்காணத்தில் மாபெரும் மராட்டிய பேரரசை நிறுவி அதனை கிபி 1674 முதல் 1680 வரை அரசாண்டார் ஆவார். ஏகோஜி தன் தந்தையைப் போலவே பீஜாப்பூர் சுல்தானிடம் படைத்தலைவராக இருந்தார். கிபி 1676 தஞ்சையை கைப்பற்றி அரசாள தொடங்கினார். தன் தந்தை சாஜின் கட்டளைப்படி ரகுநாத் பந்த் அப்படிங்கிறவரை தனக்கு அமைச்சராக வைத்து கொண்டார். இருந்தாலும் சில நாட்களில் ஏகோஜியிடம் கொண்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரகுநாத் பந்த் சிவாஜியிடம் சென்று அவருக்கு உதவியாக இருக்க தொடங்கினார். ஏகோஜி அரச தந்திரமும் ஆட்சி திறமும் மிக்கவராக இருந்தார். மாபெரும் வீரனாகவும் திகழ்ந்தார். இருந்த போதிலும் அவர் தனது ஆட்சியின் முற்பகுதியில் தன்னுடைய தமையனார் சிவாஜியின் தொல்லைக்கு உட்பட வேண்டியவராகவே இருந்தார். ஏகோஜியும் சிவாஜியும். சத்ரபதி சிவாஜி தக்காண பீடபூமியில் ஆங்காங்கு நடந்து வரும் இஸ்லாமியர் ஆட்சியை ஒழித்து இந்து பேரரசு ஒன்றை நிறுவ பெரிதும் பாடுபட்டவராவார். இவர் பீஜாப்பூர் சுல்தானிடம் இருந்த மராட்டிய நாட்டை மீட்டு கிபி 1674 அந்நாட்டின் மன்னராக முடிசூட்டி கொண்டார். இவர் முகலாய மன்னர்களை எதிர்த்து போர் செய்வதற்கு பெரும் பொருள் தேவைப்பட்டது. எனவே பெரும் பொருளை திரட்டுவதற்காகவும் தக்காண பீடபூமியில் இஸ்லாமியர் ஆட்சியை ஒழித்து கட்டுவதற்காகவும் சிவாஜி கிபி 1676 தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து போனார். அவருடைய படை 30,000 குதிரை வீரர்களையும் 20,000 காலால் படை வீரர்களையும் கொண்டிருந்தன. பெரும் படையுடன் தமிழகத்தில் புகுந்த சிவாஜி பீஜாப்பூர் சுல்தானின் ஆதிக்கத்தில் இருந்த செஞ்சி கோட்டையும் வேலூர் கோட்டையும் கைப்பற்றினார். பின்பு கடலூருக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவதிகை அப்படிங்கிற ஊரிலிருந்து அரசாண்டு வந்த ஷெர்கான் லோடி அப்படிங்கிறவரை தோற்கடிக்காரு. தன்னை காணும்படி ஏகாஜிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அதில் ஏகாஜியும் சிவாஜியை சென்று போய் பார்க்குறாரு. அப்போது சிவாஜி ஏகாஜியிடம் தந்தையார் சொத்துல எனக்கு பாதியையும் ஏகாஜிக்கு உரிய நாட்டில் சரி பாதியையும் கொடுக்கும்படி வற்புறுத்துறாரு. அதுக்கப்புறமா கொள்ளிடத்திற்கு வடக்கே உள்ள பகுதிகளை எல்லாம் தனக்கே உரியதாக ஆக்கி கொள்கிறாரு. ரகுநாத் பந்திடம் தான் வென்ற பகுதிகளை ஆட்சி செய்து வருமாறு ஒப்படைத்துவிட்டு சிவாஜி மராட்டிய தலைநகருக்கு திரும்புகிறாரு. ஏகோஜி பெரும் படை ஒன்றை திரட்டி சென்று கொள்ளிடத்தின் வடக்கே வாலிகொண்டபுரம் அப்படிங்கிற இடத்துல இருந்த சிவாஜியினுடைய படைகளை தாக்கி போர் புரிந்தார்.
தொடக்கத்தில் ஏகாஜி வென்றார். இருந்தாலும் இறுதியில் சிவாஜியினுடைய படை ஏகாஜியின் படையை தோற்கடித்தது. இந்த செய்தியெல்லாம் ரகுநாத் பந்த் சிவாஜிக்கு ஒரு கடிதத்தில் எழுதுகிறாரு. அதற்கு பதிலாக சிவாஜி ஒரு நீண்ட கடிதத்தை ஏகாஜிக்கு எழுதுகிறாரு. அதில் ரகுநாத் பந்தோடு கலந்து பேசி ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுமாறு ஏகோஜிக்கு அறிவுறுத்துறாரு. அதற்கு இணங்கிய ஏகோஜி ரகுநாத் பந்தை தஞ்சைக்கு வர வைக்கிறாங்க. அவங்க முன்னிலையில் நிரந்தரமான உடன்படிக்கை ஆவணம் ஒன்று எழுதப்படுகிறது. அந்த ஆவணம் 19 விதிகளை கொண்டிருந்தது. 16வது விதியில் சிவாஜி தான் தஞ்சையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் வெற்றி கொண்டதாகவும் அவற்றை மனப்பூர்வமாக ஏகோஜிக்கு கொடுப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. கிபி 1680 சிவாஜி இறந்துறாரு. அதுக்கப்புறமா ஏகோஜி யாருடைய தலையீடும் இல்லாமல் சுயேட்சையாக செயல்பட்டு கிபி 1684 வரைக்கும் தஞ்சையை திறம்பட ஆட்சி செய்து வருகிறார். ஏகோஜிக்கு சாஜி, முதலாம் சரபோஜி, துக்காஜி அப்படின்னு 3 மகன்கள் பிறக்கிறாங்க. அவர்கள் மூவரும் ஏகாஜிக்கு பின் ஒவ்வொருவருக்கு பின் ஒருவராக தஞ்சை மராட்டிய அரியணை ஏறி ஆட்சி செய்தவர்கள் ஆவர். ஏகோஜி செய்த சீர்திருத்தங்களை பற்றி பார்க்கலாம். ஏகோஜி தஞ்சை நாட்டு மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டி நாட்டில் உள்ள பல காடுகளை திருத்தி அவற்றை விளைநிலமாக்குறாரு. குளம், வாய்க்கால், ஏரிகளை வெட்டி செப்பனிட்டு பாசன வசதிகளை உண்டாக்கி நாட்டில் வளம் பெருக்கிறார். பல போர்களினால் நெடுங்காலம் பாசன வசதியின்றி கிடந்த தஞ்சை நாடு ஏகோஜி செய்த சீர்திருத்தங்களால் விளைச்சல் மிக வளம் கொழிக்கலாயிற்று. இதனால் நாட்டு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏகோஜியின் நிர்வாக முறை. ஏகோஜியின் ஆட்சியில் தஞ்சை நாடு பல நிர்வாக பகுதிகளாக பிரிக்கப்பட்டுச்சு. ஆங்காங்கு தேவையான இடங்களில் பாளையக்காரர்கள் நியமிக்கப்பட்டாங்க. இவருடைய ஆளுகை பகுதியின் தென்புறம் கள்ளர் பாளையக்காரர்களும் வடபுறம் வன்னிய பாளையக்காரர்களும் காவல் காக்கும் பொறுப்பையும் இறை வசூலிக்கும் பொறுப்பையும் ஏற்றிருந்தாங்க. சிற்றூர்களில் காவல்காரர் முதல் சுபேதார், அதாவது இராணுவ அதிகாரி வரை அரசியல் அலுவலர் நியமிக்கப்பட்டனர். சார்ஜி இவர் ஆண்ட காலம் கிபி 1684 முதல் 1712 வரை. ஏகோஜிக்கு அப்புறமா அவருடைய மூத்த மகன் சார்ஜி அப்படிங்கிறவர் தஞ்சை மராட்டிய அரசராக ஆட்சி புரிகிறாரு. இவருடைய ஆட்சி காலத்தில் திருச்சியை உள்ளடக்கிய மதுரை நாட்டை மங்கம்மாளும் மறவர் சீமை எனப்படும் சேது நாட்டை சேதுபதியும் ஆண்டு வர்றாங்க. இவர காலத்தில் தான் முகலாய மன்னன் அவுரங்கசீப் இந்தியாவின் பெரும் பகுதியை ஆண்டு வருகின்றான். தென்னகத்தில் அவுரங்கசீப்புவின் ஆட்சி ஏற்படலாம் என எண்ணிய பல அரசர்கள் அவனுடன் உடன்படிக்கை செய்து கொண்டனர். சாஜியும் அவுரங்கசீப்புக்கு தலை வணங்கி திரை செலுத்தி ஆண்டு வர ஆட்சி செய்து வராங்க. இதனால் மன திட்பம் அடைந்த சார்ஜி மங்கம்மாளின் மதுரை நாட்டின் மீது படையெடுக்கிறாரு. அந்நாட்டில் உள்ள சில பகுதிகளை கைப்பற்றியும் கொள்கிறாரு. சாஜி மன்னர் அவுரங்கசீபுக்கு திரை செலுத்தி வந்த காரணத்தினால மங்கம்மாளால் அவரோடு போர் புரிந்து அந்த பகுதியெல்லாம் மீட்க முடியவில்லை. கிபி 1697 அவுரங்கசீபுவின் படைத்தலைவன் சுல்பிர் கான் தெற்கே வரும்போது அவனுக்கு விலை உயர்ந்த பொருள்களை அன்பளிப்பாக கொடுத்து அவனுடைய உதவியால் சார்ஜியை கைப்பற்றிருந்த தன் மதுரை நாட்டு பகுதிகளை எல்லாம் மங்கம்மாள் எளிதாக மீட்டுக்கொள்கிறாங்க. இருப்பினும் சார்ஜிக்கும் மங்கம்மாளுக்கும் இடையே போர் நடைபெற்று கொண்டே தான் இருந்தது. கிபி 1700 சார்ஜி தன் படைத்தலைவனை மதுரை நாட்டில் அடங்கியிருந்த திருச்சி பகுதிக்கு அனுப்புகிறாரு. அவனும் தன் படை வீரருடன் திருச்சி பகுதியில் நுழைந்து கொள்ளையடிக்கிறான். இதை அறிந்த மங்கம்மா அந்த கொள்ளையை தடுக்க தன் படை தலைவன் நரசபையா அப்படிங்கிறவரை அனுப்புகிறாரு. அவன் தஞ்சை நாட்டிற்குள் தன் படை வீரருடன் புகுந்து அங்கு உள்ள நகரங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறான். மதுரை படை வீரர்களை வென்று அடக்க முடியாத நிலையில் சாஜி தன் முதல் அமைச்சர் பாலோஜி அப்படிங்கிறவரை அனுப்புகிறாரு. பாலோஜி பெரும் பொருள்களை கொடுத்து நரசபையாவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறாரு. இதன் வாயிலாகத்தான் சாஜிக்கும் மங்கம்மாளுக்கும் இடையே ஒரு நட்புறவு ஏற்படுகிறது. கிபி 1702 மங்கம்மாளுக்கும் சேதுபதிக்கும் இடையே போர் அதிகமாகுது. இந்த போரில் மங்கம்மாளின் படை தோல்வியுற்றது. அப்படைக்கு தலைமை தாங்கி வந்த நரசபையாவும் கொல்லப்படுகிறான்.
இது தனக்கு உதவி செய்ததற்காக சேதுபதி ஷாஜிக்கு அறந்தாங்கி பட்டுக்கோட்டை பகுதியில் சில ஊர்களை இனமாக வழங்குறாங்க. ஆனால் எந்த காரணத்தினாலோ தெரியல, ஷாஜிக்கும் சேதுபதிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. கிபி 1709 சேதுபதியின் மறவர் சீமை பஞ்சத்தாலும் புயலாலும் வெள்ளத்தாலும் பெருந்துயர் உறாங்க. அந்நேரத்தில் ஷாஜி சேதுபதியின் மீது போர் தொடுக்க என்றார். ஒரு பெரும் படை ஒன்றை அனுப்பி வைக்கிறாரு. அப்போது நடந்த போரில் தான் சேதுபதி ஷாஜியின் படையை வென்றதோடு அறந்தாங்கி கோட்டையும் கைப்பற்றி கொள்கிறாரு. இத்தோல்விக்கு பின்னர் ஷாஜி சேதுபதியுடன் மீண்டும் உடன்பாடு செய்து கொள்கிறாரு. ஷாஜி தஞ்சை நாட்டில் மானபுச்சாவடி அப்படிங்கிற ஊரில் விஜய மண்டபம் அமைச்சு அதில் தியாகராஜ பெருமானை எழுந்தருள செய்தார். அவர் காலத்து செப்பேட்டில் அவர் கொடுத்த நன்கொடைகளை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். அவரது ஆட்சிக்கு உட்பட்ட பண்டாரவாடை அப்படிங்கிற ஊரில் குடியிருந்த குடியானவர்களும் அக்ரஹாரத்தில் இருந்த பெருமக்களும் ஒன்றாக கூடி அகதிகளாக வந்த பிராமணங்களுக்கும் பரதேசிகளுக்கும் அன்னதானம் செய்வதற்காகவும் திருவாரூர் கோயிலில் உள்ள தியாகராஜர், வன்மிகேஸ்வரர், கமலாயம்மன், அள்ளியங்கோதையம்மன் சந்நிதிகளில் திருப்பணி செய்வதற்காகவும் அந்த சந்நிதிகளில் அபிஷேகம் நெய்வேத்தியம் செய்வதற்காகவும் கொடை அளிக்க முடிவு செய்கிறாங்க. இதற்காக தன்னுடைய நன்சை புனுசை விளைச்சல்ல 100 களத்துக்கு ஒரு குறுணி வேதம் சந்திர சூரியர் உள்ள மட்டும் பரம்பரையாக திருவாரூர் கோவிலுக்கு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற செப்பேட்டில் குறிக்கப்பட்டுள்ளன. இந்த பண்டாரவாடை அப்படிங்கிற ஊர் தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கும் இடையில் இருக்குது. தஞ்சாவூர்லேருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த பண்டாரவாடை. முதலாம் சரபோஜி இவர் ஆண்ட காலம் கிபி 1712 முதல் 1728 வரைக்கும். ஷாஜி மன்னர் கிபி 1712 வாரிசு என்று இறந்து போயிடுறாரு. அவர் மறைந்ததுக்கு அப்புறமா அவருடைய தம்பி முதலாம் சரபோஜி தஞ்சை அரியணை ஏறுறாரு. இவருடைய ஆட்சி காலத்தில் மறவர் நாட்டில், அதாவது ராமநாதபுர சீமையில் ஒரு அரசியல் குழப்பம் ஒன்று ஏற்படுது. மறவர் நாட்டில் சேதுபதி மன்னர் கிபி 1710 மறைந்து போயிடுறாரு. அவர் மறைவுக்கு அப்புறமா மறவர் வழக்கப்படி விஜய ரகுநாத தேவர் பதவி ஏற்கிறாரு. அவர் கிபி 1720 அவரும் வாரிசு இல்லாமல் இறந்துடுறாரு. எனவே மறவர் நாட்டில் ஆட்சியை பெற சேதுபதிக்கு காமகிழத்தியர் மூலம் பிறந்த பவானி சங்கரன், தொண்டதேவர் ஆகிய 2 பேருமே தமக்குள்ள போரிட்டுக்கிறாங்க. மதுரை, புதுக்கோட்டை மன்னர்கள் தொண்டதேவர் பக்கம் நிற்கிறாங்க. பவானி சங்கரன் முதலாம் சரபோஜின் உதவியை நாடுறாரு. தனக்கு உதவி செய்து தன்னை மறவர் நாட்டு அரியணை ஏற்றினோம்னா பாம்பனுக்கு வடக்கில் உள்ள பகுதிகளை அவருக்கு அளிப்பதாக பவானி சங்கரன் உறுதி கூறுறான். முதலாம் சரபோஜி பவானி சங்கரனுக்கு உதவியாக நின்று அவனை அரியணை ஏற்றாரு. ஆனால் பவானி சங்கர் தான் வாக்குறுதி அளித்தபடி அந்த பகுதிகளை முதலாம் சரபோஜிக்கு கொடுக்கல. எனவே சரபோஜி மறவர் படையோடு போரிட்டு வென்று பவானி சங்கரனை சிறை செய்து தஞ்சைக்கு கொண்டு வர்றாரு. அதுக்கு அப்புறமா தான் சரபோஜியால் மறவர் நாடு 3ஆக பிரிக்கப்படுது. அதில் ஒரு பகுதி தஞ்சையுடன் சேர்த்து கொள்ளப்பட்டது. மற்ற 2 பகுதிகளாக சிவகங்கையும் ராமநாதபுரமும் உருவாக்கப்பட்டன. இவருடைய காலத்தில் வணிகர்களுக்கு வணிக இடங்களும் ஒதுக்கப்பட்டன. உயர் அலுவலர்கள் நாடு முழுவதும் சுற்றி வந்தனர். கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய வரிகள் நிர்ணயம் செய்யப்பட்டன. சிதைந்து அழிந்து போன திருவாரூர் கோயிலும் புதுப்பிக்கப்பட்டது. பல கோயில்களுக்கு முதலாம் சரபோஜியே நேரிலே போய் கொடைகள் கொடுத்துருக்குறாங்க. தஞ்சை பெரிய கோயில் குடமுழக்கு விழா இவர் காலத்தில் தான் நடைபெற்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். துக்காட்சி இவர் ஆண்ட காலம் கிபி 1728 1736 வரைக்கும். முதலாம் சரபோஜிக்கு முறையான ஒரு ஆண் வாரிசு இல்லை. அதனால் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய தம்பி துக்கோஜி அப்படிங்கிறவர் கிபி 1628 தஞ்சை மராட்டிய அரியணை ஏறாரு. இவருடைய ஆட்சி காலத்தில் மதுரை மீனாட்சி அரசி ஆண்டு வர்றாங்க. அவள் திருச்சி கோட்டையிலிருந்து மதுரையை ஆண்டு வந்தபோது அவளுக்கு பாளையக்காரர்கள் தொல்லை கொடுத்து கொண்டே வர்றாங்க.
துக்கோஜி மீனாட்சி அரசுக்கு ஒரு பெரும் படை ஒன்றை அனுப்பி உதவி செய்கிறாங்க. இதனால் மீனாட்சி மகிழ்ந்து துக்கோஜிக்கு திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஊரின் வருவாயை அவங்களுக்கு அன்பளிப்பாக அவங்கள அனுபவித்து வருமாறு அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. துக்கோஜி இசை மேதையாகவும் மருத்துவ வல்லுநராகவும் திகழ்ந்திருக்கிறாரு. இந்துஸ்தானி இசையை அறிமுகப்படுத்தியவரும் இவர்தான். இவர் சங்கீத சாகரம் அப்படிங்கிற இசை நூலையும் இயற்றியிருக்கிறாங்க. இவர் முதலாம் துலசா அப்படிங்கிறவரும் அழைக்கப்படுகின்றார். துக்காஜி கிபி 1736 இறந்து பெறாரு. அவருக்கு 5 மகன்கள். அவர்களில் முதல் 2 இறந்து பெறாங்க. 3வது மகன் பாவா சாஹிப் அப்படிங்கிறவர் என்ற 2ஆம் ஏகோஜி கிபி 1736 பதவியேற்று ஓராண்டு மட்டுமே ஆட்சி புரிந்து அவரும் மறைந்து பெறாரு. அவருக்கு அப்புறமா அவருடைய மனைவி ஜுஜன்பாய் என்பவர் 2 ஆண்டுகள் ஆட்சி புரிகிறாங்க. அதுக்கப்புறமா துக்கோஜினுடைய 4ஆம் மகன் சாகுஜி அப்படிங்கிறவர் தஞ்சை மராட்டிய அரசர் ஆகிறாங்க. இவர் ஓராண்டு மட்டுமே ஆட்சி புரிந்து வர்றாரு. இவர் தனது ஆட்சி காலத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் காரைக்காலில் புகுவதை தடுத்தவரும் இவர்தான். இதனால் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதரவானாகிய சந்தா சாஹிப்பு கிபி 1739 தஞ்சாவூர் மீது படையெடுத்து சாகுஜியை கைது செய்து துக்கோஜியின் 5வது மகனாகிய பிரதாப் சிங் என்பவரை தஞ்சை அரியணையில் ஏற்றார். பிரதாப் சிங் கிபி 1739 முதல் 1763 வரைக்கும் ஆட்சி செய்கிறாங்க. சந்தா சாஹிப்பு உதவியால் பிரதாப் சிங் கிபி 1739 தஞ்சை அரியணை ஏறாரு. இவர் ஆட்சிக்கு வந்ததும் சந்தா சாஹிப்புவால் கைது செய்யப்பட்ட சாகுஜி தப்பி ஓடி மீண்டும் தஞ்சை அரியணை ஏற ஆங்கிலருடைய உதவியை தேடுறாரு. இந்த உதவியை செய்தால் ஆங்கிலர்களுக்கு தேவி கோட்டை அப்படிங்கிற கோட்டையை தருவதாக சாகுஜி வாக்குறுதி கொடுக்குறாரு. இந்த தேவி கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா, கொள்ளிடம் ஆறு வங்காள விரிகுடா கடலில் கலக்கும் இடத்துல உள்ள பரங்கிப்பேட்டைக்கு பக்கத்தில் தான் இந்த தேவி கோட்டை இருக்குது. ஆங்கிலேயர் சாகுஜிக்கு உதவ கிபி 1740 கேப்டன் காப் என்பவர் தலைமையில் ஒரு படை ஒன்றை தஞ்சைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதை அறிந்த பிரதாப் சிங் அப்படையை எதிர்கொண்டு முறியடிக்க தன் படைத்தலைவர் மனோஜிராவ் அப்படிங்கிறவரை படையுடன் அனுப்பிக்கிறாங்க. மனோஜிராவ் தலைமையில் சென்ற அப்படை ஆங்கிலேய படையை கடலூரை நோக்கி திருப்பி ஓடுமாறு விரட்டி அடிக்கிறாங்க. எனினும் ஆங்கிலேயர் கிபி 1749 ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு வந்து தேவி கோட்டையின் மீது போர் செய்கிறாங்க. அப்போது நடந்த போரில் ஆங்கிலேயரை வெற்றி கொள்ள முடியாத நிலையில் மனோஜி ராவ் அவர்களுடன் ஒரு அமைதி உடன்படிக்கை செய்து கொள்கிறாரு. அந்த உடன்படிக்கையின்படி பிரதாப் சிங் ஆங்கிலேயர்களுக்கு தேவகோட்டையை தரவும் சாகுஜிக்கு ஆண்டுதோறும் 4000 ரூபாய் வாழ்நாள் ஊதியமாக வழங்குவதாகவும் ஒப்புக்கொள்கிறாரு. இவருடைய ஆட்சி காலத்தில் வலங்கை, இடங்கை, ஜாதி பூசல்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவை இவரால் சுமூகமாக தீர்த்து வைக்கப்பட்டன. இவர் நாகூர் தர்காவில் 131 அடி உயரமுடைய கோபுரம் ஒன்றை கற்றாரு. இது பெரிய மினார் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. மினார்னா கோபுரம். இவர் காலத்தில் கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் உள்ள இடங்களுக்கு எல்லாம் அரசு அலுவலர்களும் பொதுமக்களும் சேர்ந்து சென்று அந்நிலங்களை அளந்து சரிபார்த்தனர். துல்ஜாஜி கிபி 1763 1787 வரைக்கும் ஆட்சி புரிகிறாரு. பிரதாப் சிங் மறைஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய மூத்த மகன் துல்சாஜி என்பவர் கிபி 1763 ஆட்சிக்கு வர்றாரு. தஞ்சை மராட்டிய மன்னர்களில் மிகவும் வலிமை குன்றியவராக இவர் விளங்குறாரு. கிபி 1773 ஆற்காட்டு நவாபு முகமது அலிகான் என்பவன் படையெடுத்து வந்த தஞ்சையை கைப்பற்றி துல்ஜாஜியை கைது செய்கிறாரு. கிபி 1773 1703 முதல் 1776 வரைக்கும் 3 ஆண்டுகள் தஞ்சை ஆற்காடு நவாபு முகமது அலிகான் ஆட்சியின் கீழே இருந்துச்சு. நவாப் முகமது அலிகானின் செயல் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இயக்குநர்களுக்கு வெறுப்பை ஊட்டியது. அவர்கள் துல்ஜாஜியை சிறையில் இருந்து விடுவித்து மீண்டும் அவரை தஞ்சை அரியணையில் ஏற முடிவு செய்கிறாங்க. ஜார்ஜ் பிகட் என்பவரை தஞ்சைக்கு அனுப்பி வைத்தனர்.
அவர் தஞ்சைக்கு வந்து துக்காஜியை விடுவித்து அவரை கிபி 1776 தஞ்சை அரியணையில் அமர்த்துறாங்க. அதுக்கப்புறமா துல்ஜாஜி பெயரளவில் மட்டுமே தஞ்சை மன்னராக இருந்தார். துல்ஜாஜியின் படைகள் கலைக்கப்பட்டன. அப்படைகளுக்கு பதிலாக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி படைகளும் நியமிக்கப்பட்டன. மேலும் துல்ஜாஜி ஆங்கிலர்களுக்கு தஞ்சை நாட்டில் உள்ள நாகூரையும் அதனை அடுத்துள்ள 277 ஊர்களையும் அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. இரண்டாம் சரபோஜி இவர் ஆண்ட காலம் கிபி 1798 1832 வரைக்கும். துல்ஜாஜி கிபி 1787 வாரிசு இன்றி இறந்து போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா சரபோஜி என்பவரை இவர் தத்தெடுத்து கொண்டார். சரபோஜி இளம் வயதினராக இருந்ததுனால துல்ஜாஜியின் ஒன்றுவிட்ட சகோதரர் அமர்சிங் என்பவர் அவருக்கு காப்பாளராக இருந்து கிபி 1787 முதல் 1798 வரைக்கும் தஞ்சையை ஆண்டு வந்தார். அமர்சிங் சுதந்திர தன்னாட்சி வேட்கை கொண்டவர். அதனால் இவர் ஆங்கிலேயர்களை தஞ்சை பகுதியிலிருந்து விரட்ட விரும்புகிறார். அதனால் இவர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர் இவருக்கு தொல்லைகள் பல கொடுத்தனர். இறுதியில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியார் இவர் மீது குற்றங்கள் பல சாட்டி இவரை பதவி நீக்கம் செய்து தஞ்சை அரியணையில் துல்ஜாஜியால் தத்து எடுக்கப்பட்ட சரபோஜியை 1798 அரியணையில் அமர வைக்கிறாங்க. இவரே இரண்டாம் சரபோஜி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இரண்டாம் சரபோஜி ஸ்வார்ட்ஸ் பாதிரியார் என்பவரால் வளர்க்கப்பட்டு அவர் மூலம் ஆங்கிலத்தை நன்கு அறிந்து கொள்கிறாரு. மேலும் இவர் தமிழ், தெலுங்கு, உருது, வடமொழி, பிரெஞ்சு, ஜெர்மன், டேனிஷ், கிரேக்கம், லத்தீன், டச்சு ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருக்கிறாங்க. இரண்டாம் சரபோஜி கிபி 1798 1832 வரைக்கும் தஞ்சையை ஆட்சி புரிகிறாரு. ஆங்கிலேயருடன் நல்லுறவும் வச்சுக்கிறாங்க. இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் அப்போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த வெல்லஸ்லி பிரபு என்பவருடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். அதன்படி தான் வாழ்ந்து வந்த தஞ்சை கோட்டையையும் அதை சூழ்ந்த சில பகுதிகளையும் மட்டும் தான் வைத்து கொண்டு ஏனைய தஞ்சை மராட்டிய நாடு முழுவதையும் ஆங்கிலேயர்களுக்கு அளித்து விடுறாங்க. இரண்டாம் சரபோஜி தஞ்சை மராட்டிய மரபின் பழைய வரலாற்றையும் கிபி 1803 ஆண்டு வரை தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சியும் ஆண்டு தேதி வாரியாக எழுதி அவற்றை தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலின் தெற்கில் உள்ள மிக நீளமான கல் சுவர் முழுவதிலும் வெட்ட செய்கிறாரு. இதுவே உலகில் உள்ள மிக நீளமான கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகின் தலை சிறந்த சிற்பி ஃப்ளாக்ஸ்மேன் என்பவரை கொண்டு தம் உருவ சிலையையும் ஸ்வார்ட்ஸ் பாதிரியாருக்கு நினைவு சின்னத்தையும் வெண்பளிங்கு கற்களை செதுக்குமாறு செய்கிறாரு. சிற்ப உலகில் சிறந்து விளங்கும் அந்த சிற்பங்கள் தஞ்சையில் இன்றும் நின்று நிலவி காண்போர் கருத்துக்கும் கண்ணுக்கும் நல்ல விருந்தாக அமைந்துள்ளன. தஞ்சாவூரில் மராட்டிய மன்னர்களால் தொடங்கப்பட்ட சரஸ்வதி மகால் நூலகத்தில் இரண்டாம் சரபோஜியும் ஸ்வார்ட்ஸ் பாதிரியாரும் வடமொழி, தெலுங்கு, தமிழ் ஆகிய பல்வேறு மொழிகளில் இலக்கியம், இசை, மருத்துவம் போன்ற துறைகளை சார்ந்த ஓலைச்சுவடிகள், அச்சில் இடப்பட்ட நூல்கள் ஆகியவற்றை இடம்பெறச் செய்தனர். மேலும் இரண்டாம் சரபோஜி உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்து ஏறத்தாழ 4000 புத்தகங்களை வாங்கி சரஸ்வதி மகால் நூலகத்தில் இடம்பெறச் செய்தார். இரண்டாம் சரபோஜி தமிழ் புலவர்கள் பலரை தம் அவையில் உரிய சிறப்புகள் செய்து ஆதரித்தார். கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் இவருடைய அவையில் தலைமை புலவராக வீற்றிருந்தார். இப்புலவர் பெருமான் இரண்டாம் சரபோஜி மீது சரபேந்திர பூபால குறவஞ்சி அப்படிங்கிற நூலை பாடியிருக்கிறாரு. தமிழில் உள்ள குறவஞ்சி நூல்களில் திரிகுட ராசப்ப கவிராயர் எழுதிய குற்றால குறவஞ்சிக்கு அடுத்தபடியாக சிறந்து விளங்குவது இந்த சரபேந்திர பூபால குறவஞ்சி என்ற நூலாகும். இரண்டாம் சிவாஜி இவர் ஆண்ட காலம் கிபி 1832 1855 வரைக்கும். கிபி 1832 இரண்டாம் சரபோஜி இறந்து போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய மகன் இரண்டாம் சிவாஜி என்பவர் ஆட்சிக்கு வர்றாரு. இவர் கிபி 1832 முதல் 1855 வரைக்கும்
தம் தந்தை இருந்து ஆண்டு வந்த தஞ்சை பகுதிகளை ஆட்சி புரிகிறாரு. இரண்டாம் சிவாஜி கிபி 1855 இவரும் வாரிசு இறந்து போயிறாரு. அப்போது நடைமுறையில் இருந்த வாரிசு இழப்பு சட்டம் என்ற சட்டப்படி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியார் இரண்டாம் சரபோஜின் சொத்துக்களை பறிமுதல் செய்கிறாங்க. மேலும் தஞ்சை மராட்டிய அரசை தாங்களே முழுமையாகவும் ஏற்றுக்கொண்டனர். அத்தோடு ஏறத்தாழ 150 ஆண்டுகள் தஞ்சையிலிருந்து வந்த மராட்டியர் ஆட்சி முடிவுக்கு வந்தது.